الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் விடயங்களில் மிக மிக மோசமானது பிதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்துக்கு ஞாபகித்த அந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகித்தவனாக மகரிபுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை படித்து கொள்வதற்காக இந்த இடத்தில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வாலிபர்களாக நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஷிர்கான காரியங்கள், பிதஅத்தான காரியங்கள், மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பாவமான காரியங்கள், இவைகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து அவைகளை விட்டும் நாம் தூரமாகி எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு அழகிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் ரமலான் மாதத்தை முன்னிட்டு இன்னும் ரமலானை நானும் நீங்களும் அடைவதற்கு ஓரிரு நாட்கள் இருக்கையில் இப்படியான ஒரு அமர்வை அசர் தொழுகையிலிருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற அமர்வுகளினூடாகத்தான் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இபாதத்துக்களை அதிகமாக செய்வதற்கும் பாவங்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்வதற்கும் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் எங்களுக்கெல்லாம் மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்றன. அந்த தேவைப்பாடுகளை பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்கின்ற சகோதரர்கள் அல்லாஹுடைய பேருதவியால் உங்களுக்கு செய்து தந்திருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய வேலைகளை எல்லாம் முற்படுத்தி அதற்கென நேரம் ஒதுக்கி குடும்பமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த இடத்தில் படிப்பதற்கு வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் அவனுடைய ரஹ்மத்தை பொழிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இன்றைய தலைப்புக்குள்ளே நான் நுழைகிறேன். எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு ரமலானை நன்மைகளால் அலங்கரிப்போம் என்ற ஒரு தலைப்பு. யதார்த்தமாக உண்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். தாயை விட பாசம் வைத்திருக்கிறான் என்றால் பாருங்களே. தன்னுடைய அடியார்கள் குறுகிய சில காலங்களை அவனுக்கு கொடுத்து அதிலே அதிகமான நன்மைகளை செய்து கொள்வதற்கும் குறுகிய சில காலங்களை கொடுத்து வருடம் முழுக்க பாவத்தோடு இருந்த தங்களை எல்லாம் தங்களுடைய பாவக்கரைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி கொள்வதற்கு இப்படியான ஒரு காலப்பகுதியை தருகிறான் என்றால் இது ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் செய்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. நாம் எல்லாம் பாவத்தோடு வாழ்கிறோம், நன்மையில் நாட்டமில்லாமல் இருக்கிறோம், நன்மைகளுடைய பெருமதிகளை விளங்காமல் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், தீமைகளுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் என்பது அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அது ஒரு கடல் போன்றது.
அந்த கடலிலே எங்களுடைய பாவங்களை கரைப்பதற்கு அல்லாஹ் ரமலானிலே நோன்பை அல்லாஹ் தந்து வைத்திருக்கிறான். ஒரு அடியான், ஒரு முஃமின் இந்த ரமலானுடைய வருகையை பார்த்து சந்தோஷப்படாமல் இருக்க முடியாது. ரமலானுடைய வருகை என்பது ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குகின்றது. அந்த சந்தோஷத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதங்களுக்கும் சொல்லவில்லை. ரபியுல் அவ்வலில் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள், அந்த காலத்தை சிறப்பித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. முஹர்ரம் மாதம் வருடத்தின் ஆரம்ப மாதம், அதை சிறப்பித்து எந்த சிறப்புகளும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. ஆனால் ரமலானுடைய மாதத்தை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலான் மாதத்தின் தலைப்புரை தென்பட்டவுடனே அன்பார்ந்தவர்களே, என்னென்ன மாற்றங்கள் நோம்பாடிகளுக்கு காத்திருக்கின்றன என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். அதில் எந்த வாசலும் பிறை தென்பட்ட நாள் முதல் பெருநாள் ஷவ்வாலுடைய பிறை தென்படும் வரைக்கும் மூடப்பட மாட்டாது என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துடைய வாசல்கள் அனைத்தும் மூடப்படும். ஷவ்வால் மாதத்துடைய பிறை தென்படும் வரைக்கும் நரகத்துடைய எந்த வாசலும் திறக்கப்பட மாட்டாது என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான்கள் எல்லாம் சாதாரண காலங்களில் எங்களை வடிகெடுக்கக்கூடிய இபாதத்திலிருந்து, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலிருந்து எங்களை தூரமாக்கி பாவத்தின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய, பாவத்தை உள்ளத்திலே அடிக்கடி கொண்டு வந்து அழகாக காட்டக்கூடிய அந்த ஷைத்தான்களை அல்லாஹ் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் கட்டி போடுகிறான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மலக்கு முதலாவது பிறை தென்பட்டவுடனே அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் பார்த்து ஒரு அழைப்பு விடுக்கிறார். யா பாஇல் கைர், நன்மைகள் செய்யக்கூடியவர்களே, நன்மைகள் செய்யக்கூடியவர்களே, சாதாரண காலங்களில் நன்மை செய்யக்கூடியவர்களே, சாதாரண அமைப்புல மெதுவா விட்டு விட்டு நன்மைகள் செய்யக்கூடியவர்களே, இந்த மாதத்தில் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மலக்கு ஒரு சத்தத்தை போடுவார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா பாஇல் கைர், யா பாஇஸ் ஷர், தீமையிலே மூழ்கி போனவர்களே, தொழாமல் இருக்கின்றவர்கள், வட்டியோடு இருக்கின்றவர்கள், பொய் சொல்கின்றவர்கள், மனிதர்களை ஏமாற்றுகின்றவர்கள், மனித மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள், அடுத்தவங்கட மானத்தை, அடுத்தவங்கட குறைகளை தேடி தேடி அம்பலப்படுத்தக்கூடியவர்கள், தன்னுடைய தாயையும் தந்தையையும் பார்த்து பேசாதவர்கள், தாய்க்கும் தகப்பனுக்கும் கட்டுப்படாத பிள்ளைகள், பாவமாக இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிறீர்களா? ரமலானுடைய மாதம் வருகின்றது, உங்களுடைய பாவகாரியங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மலக்கு ரமலானுடைய தலைப்புரை தென்பட்டவுடனே உலக வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அழைப்பு விடக்கூடிய ஒரு செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு சிறப்பானது, எந்த அளவுக்கு பரக்கத்தானது! அந்த மாதம் பரக்கத் பொருந்தியது, அந்த மாதம் பாவங்களை மன்னிக்க கூடியது, அந்த மாதம் நன்மைகளை இரட்டிப்பாக்கி சுவர்க்கத்தை தரக்கூடியது, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தரக்கூடிய அந்த மாதத்திலே தலைப்புரை தென்பட்டவுடனே அந்த மலக்கு என்ன சொல்வார் தெரியுமா? அதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன லில்லாஹி உத்தகா, தலைப்புரை தென்பட்ட நாள் முதல், தலைப்புரை தென்பட்ட நாள் முதல் ஒவ்வொரு நாள் இரவிலும், அல்லாஹு அக்பர், தலைப்புரை தென்பட்டுட்டா
ஒவ்வொரு நாளிரவிலும் அல்லாஹ் நரகத்துக்கென்று யாரையெல்லாம் எழுதி வைத்தானோ, பேரட்டினானோ, பட்டியல் போட்டு வைத்தானோ, அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த ஒவ்வொரு இரவிலும் குறிப்பிட்ட சில மனிதர்களை நரக விடுதலை செய்கிறான். அது தலைப்புறைக்கு மாத்திரமல்ல, ரமலானில் 30 நாட்கள் நோன்பு வந்தால், 29 நாட்கள் நோன்பு வந்தால் ஒவ்வொரு இரவிலும் நரக விடுதலை வழங்குகிறான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் சந்தோஷப்படாமல் இருக்கிறார், சந்தோஷப்படாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் கவனக்குறைவாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் கவனம் இல்லாமல் இபாதத்துக்களில், நோம்பில், அதை தாண்டி இன்ன கர்மங்களில் ஒரு மனிதன் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி தந்தார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏன் நாம் நோன்பு பிடிக்கிறோம்? எதற்காக நோன்பு நோக்க வேண்டும்? எதற்காக 30 நாட்கள் பகல் பொழுதிலே பசியோடு தாகத்தோடு ஆசைகளை அடக்கி இருக்க வேண்டும்? அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்குது? என்னுடைய அடியார்கள் சாப்பிடாமல் இருக்கணும், அதை விரும்புகிறானா? என்னுடைய அடியார்கள் பருகாமல் இருக்கணும், அதை விரும்புகிறானா? இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்க ஏன் நோன்பு பிடிக்கணும் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா. ரமலான் மாதம் நீங்க ஏன் தெரியுமா நோன்பு பிடிக்கணும்? நீங்க ஏன் தெரியுமா கட்டுப்பட்டு இருக்கணும்? நீங்க ஏன் தெரியுமா பசியோடு இருக்கணும்? நீங்க ஏன் தெரியுமா பருகாமல் இருக்கணும்? நீங்கள் ஏன் தெரியுமா பகல் பொழுதுகளில் உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி இருக்கணும்? ஏன் தெரியுமா? அந்த ரமலான் மாதத்தில தான் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனை இறக்கினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாங்கள் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் நாங்கள் திருமறை அல் குர்ஆனை இறக்கினோம். அது இல்லை என்றிருந்தால் இன்று நானும் நீங்களும் இந்த இடத்திலே இருக்க முடியாது. அது இல்லை என்றிருந்தால் இந்த பள்ளிவாசல் இருக்க முடியாது. அது இல்லை என்றிருந்தால் கல்லையோ மண்ணையோ மனிதர்களையோ மூட நம்பிக்கையோடு சிறுக்கோடு அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக விதத்தான காரியங்கள் செய்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். அல்லாஹ் அந்த திருமறையை இறக்கி ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டினான். வ பையினாத்தின் மினல் ஹுதா, சத்தியத்தை நேர்வழியை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அதற்கு நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தும் முகமாக ஒரு மாத காலம் சாப்பிடாம குடிக்காம உங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்தி நீங்க இருங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு பிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நோன்பு பிடிக்கணும் நீங்க எதற்கு தெரியுமா? நான் குர்ஆனை தந்ததற்காக. நோன்பு பிடித்தால் உங்களுக்கு வருகின்ற பெனிஃபிட் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லோரும் உங்களோட வாழ்க்கையில் இறையச்சமுடையவர்களாக இருப்பீர்கள். காலையில் அதிகாலையில் கண்களை திறந்த நேரத்திலிருந்து திரும்பவும் இரவு நேரமாகி உங்களுடைய தலைகளை கொண்டு போய் நித்திரைக்காக தலையணையில் வைக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் பாவம் செய்வதற்கு வழிகள், காரணங்கள், இடங்கள், சூழ்நிலைகள், தனிமைகள் வரும் பொழுதெல்லாம் ரப்புடைய பயம் உங்களுக்கு வர வேண்டும். ரப்பு என்னை பார்க்கிறான், ரப்பை என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த இறையச்சத்தை நீங்கள் நோன்பை நோன்பாக நோற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே நமக்கெல்லாம் நோன்பு பிடிக்கிற காரணத்தையும் சொல்கிறார்.
நோன்பு பிடித்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய இறையச்சமான தக்குவா ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். அது ரமலானிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு நன்மையாக அமையும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் என்ன செய்தார்கள்? ரமலான்ல நன்மை செய்யணுமா இல்லையா? ரமலான்ல நன்மை செய்யணும். என்ன நன்மை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? முதலாவதாக நோன்பு பிடித்தார்கள், இரண்டாவதாக இரவு தொழுகையில் ஈடுபட்டார்கள், மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வேலை பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள், நான்காவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் செய்த வேலை கிராத்துல் குர்ஆன், குர்ஆனோடு மிக நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொண்டார்கள் ரமலானுடைய மாதத்தில். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், மனிதர்களே மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள், அதிகம் அதிகம் தர்மம் செய்தார்கள். ஐந்தாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி 10 வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஷவ்வால் மாதத்துடைய தலைப்பிறை தெரியும் வரைக்கும் மஸ்ஜிதுன் நபவியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப் இருப்பார்கள். இவைகள் ரமலானுடைய இபாதத். இவைகள்தான் ரமலானுடைய இபாதத். இதுகளை நம்ம எப்படி செய்யறது? இதுகளை நம்ம சரியா செய்யறோமா? ரமலானை இந்த இபாதத்துக்களின் ஊடாக நாங்கள் அலங்கரித்துக் கொள்கிறோமா? இந்த இபாதத் விஷயத்தில் நாங்க கவனம் இல்லாமல் இருக்கிறோமா? ரமலான் வருகிறது 2025 வந்துட்டது, திருப்பவும் 2026 வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஃபன்னா கழிச்சிடலாம் ரமலான். விடிய விடிய மாஷா அல்லாஹ் வாலிபால் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், இரவுல 12 மணிக்கு தூங்கலாம், காலையில சஹர் சாப்பிட்டு விட்டா திரும்பவும் தூக்கத்தை ஆரம்பித்தா அசர் வரைக்கும் தூங்கலாம். இரவு நேரங்களில் கொஞ்சம் பேர் பள்ளியிலே தொழுவார்கள், நாங்கள் அரட்டை அடிக்கலாம். ரமலான் என்பது அரட்டை அடிப்பது. அந்தந்த ஏரியாவில் தூங்கக்கூடிய மனிதர்களுக்கு இளைஞர்கள் சேர்ந்து தொல்லை கொடுத்து நன்றாக ஃபன் எடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களோட மனசுல நீங்க நினைச்சிக்கங்க, இது என்ற கடைசி ரமலானாக இருந்தால். நேற்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நேற்று ஒரு உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜனாசா 45 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் மரணிக்கிறார். ரமலான் கிடைக்கல. ரமலான்ல இபாதத் செய்யணும் என்று எண்ணம் இருந்திருக்கும் அன்பார்ந்தவர்களே, ஆனா அவருக்கு கிடைக்கல. அவருக்கு எந்த நோயும் இல்லை, அவர் சுகதேகி, நன்றாக சாப்பிட்டார், நன்றாக குடித்தார், நன்றாக விளையாடினார், நன்றாக பிசினஸ் செய்தவர். அல்லாஹ் அவருக்கு ரமலான் அடைகிற பாக்கியத்தை கொடுக்கல. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த 4-5 நாட்களுக்குள் எம்மில், எமது ஊரில், எமது குடும்பத்தில், எமது உறவுகளில், முஸ்லிம் என்ற சகோதரர்களில் எத்தனை பேருடைய உயிர்களை அல்லாஹ் எடுப்பதற்கு இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. அதனால மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால ரமலான தவறவிடக்கூடாது. அதனால ரமலான்ல செய்ய வேண்டிய இபாதத்துக்கல்ல கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் என்பது, ரமலானில் ஒரு நாள் என்பது அதை வீணாக்குவது என்பது, அதிலே நோன்பு முடிக்காமல் இருப்பது என்பது, அதிலே இரவு தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பது, அதற்கு சாதாரண நாட்களில் நோன்பு நோற்றாலும் அது ஈடாகாத பெருமதிகள் நிறைந்த ஒரு நாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை சொல்லும் பொழுதெல்லாம், நல்லமல்களை சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு நல்லமலை சொல்லிவிட்டால் அந்த அமலுக்கு பின்னால் அதை செய்தவருக்கு என்ன கிடைக்கும், எப்படி செய்தால் கிடைக்கும் என்பதையெல்லாம் சொல்வார்கள். நோன்பு பிடிச்சா என்ன கிடைக்கும்? நாங்க சொல்லுவோம் இறையச்சம் கிடைக்கும் என்று. அல்லாஹ்
இறையச்சத்தை சொன்னான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை நோன்பாக நோற்றால், அது என்ன நோன்பாக நோக்குறது? அப்ப எல்லாம் நம்ம எல்லாம் நோன்பு பிடிக்காமலா இருக்கிறோம்? ரமலான் மாதத்திலே நோன்பை நோன்பாக நோற்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆதமுடைய மக்களுடைய இபாதத்துக்கள் அனைத்தும் அது அவனுக்குரியது, நோன்பை தவிர அது எனக்குரியது என்றான் அல்லாஹ். அடுத்த இபாதத்துக்களுக்கு நன்மை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் இல்லையா? அடுத்ததற்கும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ஆனால் அடுத்த எல்லா இபாதத்துக்களுக்கும் அல்லாஹ் நன்மையை எழுதிவிட்டான். 1 முதல் 10, 10 முதல் 100, 100 முதல் 700. நாங்க செய்யற எல்லா இபாதத்துக்களுக்கும் நன்மைகள் அப்படியே விழுந்துட்டே இருக்கும், எங்களுக்கு வந்துட்டே இருக்கு. நோன்புக்கு அல்லாஹ் நன்மையை காட்டல, நோன்புக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கல. சில செய்திகளை மட்டும் நோன்பாளியை சந்தோஷப்படுத்துவதற்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். நோன்புக்கு எவ்வளவு கூலி, யாரு நோன்பாளி, யாரு நடித்தவரு, யாரு சாப்பாட்டோடு மாத்திரம் சுருக்கி கொண்டவரு, யாரு சரியாக நோன்பு பிடிச்சவர் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அன்றுதான் அதனுடைய கூலியை வறுமை நாளில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷமான சில செய்திகளை சொன்னார்கள். யதார்த்தமான நோன்பாடிகளுக்கு நோன்பை பிடிப்பதற்கு, சரியாக நோன்பில் இருப்பதற்கு சொன்னார்கள். மறுமையில் ஒரு நோன்பாளிக்கு இந்த உலகத்தில் 2 சந்தோஷம் அப்பாண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று, நோன்பு திறக்கும் போது சந்தோஷம், அது யதார்த்தமான நோன்பாளிக்கு தான் கிடைக்கும். அது 2வது நாளைக்கு மறுமையில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை பார்க்கும் போது, அவனுடைய முகத்தை பார்க்கும் போது, அவனோடு பேசுறதுக்கு கிடைச்சா அந்த ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பாளியோடு சந்தித்து பேசி தூய்மைப்படுத்தி வலது கரத்திலே பட்டோலையை கொடுத்து, நீ சுவர்க்கத்துக்கு ரையான் என்ற வாசலினூடாக உனக்குத்தான் தயார்படுத்தப்பட்ட வாசல், எனக்காக பசியோடு தாகத்தோடு இச்சைகளை கட்டுப்படுத்தி இந்த உலகத்துல வாழ்ந்ததற்கு உனக்கு கிஃப்ட் என்று அல்லாஹ் சொல்வானே. அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அது எல்லாருக்கும் கிடைக்காது, அது எல்லா நோன்பாளிகளுக்கும் கிடைக்காது. நோன்பு பிடிக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, நோன்பு பிடிப்பது என்பது ஒரு இபாதா, அதை சரியா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரு நோன்பாளி யாரு நோன்பாளி இல்லை, யாரு நோன்பாளி யாரு நோன்பாளி இல்ல. யாரெல்லாம் ரமலானுடைய காலங்களில் நோன்பு நோற்று மோசமான வார்த்தைகளை விடவில்லையோ, மோசமான செயற்பாடுகளை விடலையா, அல்லாஹ்க்கு அவர் பசித்திருந்ததிலும் தாகத்திருந்ததிலும் எந்த விதமான தேவையும் இல்லை என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்னுடைய கண்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், என்னுடைய காதுகள் நோன்பு பிடிக்க வேண்டும், என்னுடைய வாய் நோன்பு பிடிக்க வேண்டும், கைகள் நோன்பு பிடிக்க வேண்டும், கால்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். நோன்போடு நான் இருந்து கொண்ட அன்பார்ந்த தாய்மார்களே, நோன்பை கழிப்பதற்காக நான் சினிமாவை பார்க்கிறேன், நோன்பை கழிப்பதற்காக நாடகம் பார்க்கிறேன், நோன்பை கழிப்பதற்காக இசையை கேட்கிறேன். அல்லாஹ் அக்பர். நோன்பு 4 பேர் சேர்ந்துட்டா, யாரையாவது ஒருத்தரை பேச்சு கெடுத்துட்டா, அக்கு வேற ஆணி வேற அப்படியே பிச்சு பிடுங்கி அவரை பேசி முடிக்கிறோமே. புறம், கோல், பொய், அவதூறு, பிள்ளைகளை திட்டுறது, கணவன்மாரை திட்டுறது, உம்மா பாப்பாவை திட்டுறது, வாயை பாதுகாக்கல. ஆனா வாயை பாதுகாத்து கொண்டாரு. தண்ணி போகாம, சாப்பாடு போகாம வாயை பாதுகாத்து கொண்ட இந்த மனிதர், இந்த முஸ்லிம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அம்சங்கள் இந்த அவர் பாதுகாத்துக் கொள்ளலையா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் நோன்பாளி இல்லை. அப்ப நோம்ப கவனமாக பாதுகாக்கணும், நோம்ப கவனமாக பாதுகாக்கணும்.
அதிகாலையில சாப்பிட்ட நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் நோன்பு பிடிக்கணும். நோன்பு பிடிச்சாதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ரையான் என்ற சுவர்க்கம், நோன்பு பிடித்தால் தான் நோம்பாடியுடைய வாய்வாடை கஸ்தூரியை விட மனமானது. அந்த நோம்பாடிக்குத்தான் அல்லாஹ் நற்கூலிகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த நோம்பாடிக்குத்தான் ரப்பை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால ரமலான் தொடங்கிட்டா நோன்பு பெருமதியானது. நோன்பை நம்ம சிறிய கவனமாக பாதுகாத்துக் கொள்ளணும். சஹர் செய்யணும். சஹர் செய்வது என்பது நோன்புல செய்யக்கூடிய ஒரு இபாதா, ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சஹர் சாப்பிடுங்கள், அதிலே உங்களுக்கு பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சஹர் சாப்பிடுங்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். யூதர்கள் சஹர் சாப்பிட மாட்டார்கள், நீங்க சாப்பிடுங்க. நான் ரசூலுல்லாஹ் சஹர் சாப்பாட்டை நீங்கள் பிற்படுத்துங்கள் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப சஹர் சாப்பாட்டுக்கு பரக்கத் கிடைக்கும்? சஹர் சாப்பாட்டுக்கு எப்ப பரக்கத் கிடைக்கும்? 3 மணிக்கு சாப்பிட்டாவா? 3:30க்கு சாப்பிட்டாலா? 4 மணிக்கு சாப்பிட்டால் பரக்கத்தா? தாய்மார்களே, உங்களுக்கு இலகுவுக்காக, உங்களோட வேலைகள் லேசாகிறதுக்காக நீங்க 2 மணியில் இருந்து எழும்பி சூடாக சாப்பாடு கணவனுக்கு தேவை என்பதற்காக நீங்க 2 மணிக்கே நீங்க எழும்பிடுறீங்க, நீங்க சமைக்கிறீங்க. சுபஹ் தொழுகையுடைய நேரத்தில் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு நானும் சுபஹ் தொழுது விட்டு கொஞ்சம் தூங்கணும் என்பதற்காக எல்லோரையும் நேர காலத்தோடு எழுப்பி அவர்களுக்கு சஹர் சாப்பாட்டை கொடுத்து விட்டு எல்லா வேலையும் நீங்கள் முடித்து விடுகிறீர்கள். ஆனால் சஹருடைய பரக்கத்தை பெறாமலே ஒரு குடும்பம் சஹர் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு போகுது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல 2 முஅத்தின்கள், ஒன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சஹருடைய அதானை சொல்வார். இரண்டாவதாக அப்துல்லா பின் உம்மி மக்தூம், அவர் சுபஹுடைய அதானை சொல்வார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிலால் பாங்கு சொன்னால் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா பின் உம்மி மக்தூம் பாங்கு சொன்னால் சாப்பாட்டை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப வேண்டா போன் இருக்குது, இப்ப வேண்டா டைம் இருக்குது, நாங்க டைமை பார்த்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல டைம் பார்க்கிறதுக்கு வசதி இல்லை. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், பிலாலுடைய அதான் யாரெல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பார்களோ தூங்குகின்றவர்களுக்கு சஹருடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிக்கும். பிலாலுடைய அதான் யாரெல்லாம் இரவு தொழுகையில ஈடுபட்டிருப்பார்களோ அவர்கள் சுஜூதில் இருந்தால், ருகூவில் இருந்தால், நிலையில் இருந்தால் சஹருடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிக்கும். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் சஹர் சாப்பிடுவோம், அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹர் சாப்பிடுவோம். சஹர் சாப்பிட்ட உடனே சுபஹ் தொழுகையை தொழுவோம். ஸைத் இப்னு சாபித் ரலி அவர்கள்ட்ட கேட்டார்கள், அனஸ் ரலி கேட்டாங்க, அப்படியாக இருந்தால் பிலாலுடைய அதானுக்கும் அப்துல்லா பின் உம்மி மக்தூமுடைய அதானுக்கும் ரலியல்லாஹு அன்ஹுமா எவ்வளவு நேரம் கெப் இருந்தது என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஸைத் இப்னு சாபித் ரலி அவர்கள், பிலால் ரலி அவருடைய அதான் அவர் ஏறுவாரு, ஏறி அதான் சொல்லி கீழறங்க அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலி அவர்கள் மேல ஏறி அவர் அதான் சொல்லுவார். சாதாரண ஒரு ஆள், சின்ன புள்ள கொஞ்சம் பேசாம இருக்கு, இந்த புள்ளையில கொஞ்சம் பேசாம இருக்கு, தம்பி பேசாம இருக்கு.
சாதாரண ஒரு மனிதர் அல் குர்ஆனை எடுத்து 50 ஆயத்துக்களை ஓதக்கூடிய நேரம் தான் சஹருடைய நேரம் சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸைத் இப்னு சாபித் அலி 50 ஆயத்துண்டா தாய்மார்களே சகோதரர்களே குர்ஆனை பிரட்டி சாதாரணமாக தஜ்வீத் முறைப்படியில ஒருவர் 50 ஆயத்துக்களை ஓதுறாண்டா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் எடுக்கும். சரியா பார்த்தா நம்மட சஹர் சாப்பாடு சஹாபாக்களுடைய காலத்துல பேரித்தம்பழம், ரொட்டி, தண்ணி, இதுதான் அவட சஹர் சாப்பாடு. நம்மட சஹர் சாப்பாடு வித்தியாசமான சாப்பாடு. சாப்பாட்டுல பல வகைகள், குடிக்கிறதுல பல வகைகள். அதனால சாதாரணமாக சஹர் சாப்பாட்டை நாங்க 1/2 மணி தியானம் வைப்போம். சுபஹுடைய அதான் இப்ப 5:10 சொல்லப்படுகின்றது பள்ளிவாசல்ல. சரியா பார்த்தா 4:30 4:35 தான் சஹருடைய நேரமே ஆரம்பிக்கின்றது தாய்மார்களே. 4:35 4:30 4:35 5:10 யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் சஹரை அதான் கேட்கும் வரைக்கும் பிற்படுத்துகிறார்களோ அந்த நல்ல மழை சஹர் சாப்பிடுகின்ற அந்த அமலை யாரெல்லாம் பிற்படுத்தி சாப்பிடுகின்றார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அவர்களுக்கு தாம் பரக்கத் இருக்குதுன்னு சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் 3:30 எந்த நேரம்? நாங்க 3:30க்கு தான் எழும்புறோம். நாங்க 3:45 கிளம்புறோமே, 4 மணிக்கு கிளம்புறோமே. நம்மளுக்குத்தான் சகோதரர்களே சஹர் என்பது ரமலானில் மாத்திரம் இருக்கின்றன. ரமலான் வந்தா தான் சஹரை பத்தி பேசுறோம். ரமலான் வந்தா தான் சஹர் சாப்பாட்டுக்கு நம்ம எழும்புறோம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ரமலானில் மாத்திரம்தான் அதிகமானவர்கள் எல்லோரும் எழும்புகிற நேரம் சஹர். ஆனா நபித்தோழருடைய வாழ்க்கை நீங்க புரட்டி பார்த்தா அல்லாஹ் நபித்தோழர்களை சிறப்பித்து சொல்கின்ற செய்திகளை அத்தாரியாத் 15வது வசனத்திலும் ஆலை இம்ரான் 15வது வசனத்திலே நாங்க புரட்டி பார்த்தால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அன்பாத தாய்மார்களே சகோதரர்களே. வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் எழும்பி சஹருடைய நேரத்தில் நபித்தோழர்கள் எல்லாம் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். வயஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார். சஹருடைய நேரத்தில் அவர்கள் எழும்பி என்ன செய்வார்கள் தெரியுமா? ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். நம்மட வாழ்க்கையில மாற்றம் வரல, எங்கட சஹர்ல மாற்றம் வரல. நாங்க சஹருக்கு எழும்புறது சாப்பாடு சமைப்பதற்கும் சாப்பாட்டை சாப்பிடுவதற்கும் தான். நாங்க சில விஷயங்களை மாத்திக்கொள்ளணும். அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரம் தாய்மார்களே சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் எல்லா காலங்களிலும் எல்லோரும் எழும்புவதில்லை. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் எல்லோரும் எழும்புகிறார்கள். எங்கட தாய்மார்களுடைய வேலை சமைக்கிறதிலே முடிஞ்சு போகுது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்வார்கள், படிச்சு பாருங்க நபித்தோழிகளுடைய வரலாறுகள் எல்லாம். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்வார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் தப்பி விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க தொலைவிச்சு கொண்டே இருப்பார்களாம். நாங்களும் எழும்பணும், 3:30 எழும்பணும், 4 மணிக்கு எழும்பணும். அல்லாஹ் கூப்பிடுகிறான், அழைக்கிறான் நம்மளை எல்லாம். என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் அவர்களுக்கு விடையளிப்பேன். என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு நான் கொடுப்பேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். எங்களுடைய வாழ்க்கை சதாவும் பாவத்திலே கழிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சஹருடைய நேரத்தை சாப்பாட்டில் மாத்திரம் நாம் கழித்து விடுவது நல்லதல்ல. பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம்,
ஏமாத்துகிறோம், பிள்ளைகளை திட்டுகிறோம், அநியாயம் செய்கிறோம். யாரையாவது ஒருத்தரை ஏதாவது ஒன்றில ஆடையில திருமணத்தை, பங்கனை, குடும்பத்தை, அவருடைய எடுத்த பொருட்களை, நடைய, உடைய பார்த்து பார்த்து விமர்சனம் செஞ்சு வாழ்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம். அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் நிறைய பேரு, கொஞ்சம் பேர் தூங்குறாங்க, கொஞ்சம் பேர் சாப்பாடு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சாப்பாடு சமைக்கிறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் ரமலானிலும் கூட அடிவானத்துக்கு அல்லாஹ் வரக்கூடிய அந்த நேரத்தை அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னி, யா அல்லாஹ் என் மகனுக்கு இந்த பிரச்சனை, கணவனுக்கு இந்த பிரச்சனை, ரப்பே ரஹ்மானே எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குது என்று கரம் ஏந்தக்கூடிய சகோதர சகோதரிகள் எத்தனை பேர், தாய்மார்களை, சகோதரிகள். மாத்தணும் நம்மட வாழ்க்கையை. சஹர் நேரங்களை மாத்திக்கங்க. இதுதான் ரமலான்ல செய்ய வேண்டிய இபாதா. சஹர் நேரத்தை மாத்துங்க, சாப்பாட்டை பின்படுத்துங்கள், பரக்கத்துக்குரிய நேரமாக ஆக்குங்கள். நீங்க எழும்புங்க, கணவனையும் எழுப்புங்க, 2 பேருமாக சேர்ந்து அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் தடைகளை கொண்டு போய் நிலத்தில் வைத்து ரப்போடு சமீபமாக கூடிய நேரம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஒரு அடியான் தொழுகையில நின்றுட்டா அல்லாஹ்க்கு முன்னால நிக்கிறான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வோட எப்ப நெருக்கம் அன்பார்ந்தவர்களே? ருக்குவிலா, நிலையிலா, நடுருப்பிலா, ஏத்திதாலிலா? இல்ல, எதிலேயும் இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹ்வோட நெருக்கமாயிருக்கிற நேரம் சுஜூதுண்டாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து ஒரு மனிதனோடு அந்த சஹருடைய நேரத்தில் அவன் தலைகளை எடுத்துக்கொண்டு போய் சுஜூதில் வைத்து ரப்போடு இருக்கும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாக்ஸிரு ஃபித்துஆ, சுஜூதில நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். ரமலானை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் 183 வசனம் முதல் 187 வரை பேசுகிறான். படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க என்ன சொல்கிறான் அல்லாஹ். 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள், நபியே என்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் வந்து என்னை பற்றி கேட்டால், ரப்பு யாரு? ரப்பு நாம் பாவ மன்னிப்பு கேட்டா பாவ மன்னிப்பு தருவானா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது யா ரசூலல்லாஹ், ரப்புட்ட கேட்டா ரப்பு அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து வைப்பானா என்று என்னுடைய அடியார்கள் உன்னிடத்துல வந்து கேட்டா, நபியே நீ சொல்லு, கரீப், அல்லாஹ் மிக சமீபமாக இருக்கிறான். எங்க இருப்பான் சமீபமாக? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுஜூதில் இருப்பான் என்று சொன்னாங்க. உஜீபு உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே கேட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக நான் பதிலளிப்பேன் என்பதாக அல்லாஹ் ரமலானை பற்றி பேசும் பொழுது, ரமலானுடைய சட்டங்களை பற்றி பேசும் பொழுது, ரமலானில் யாருக்கு சலுகை என்பதை பற்றி பேசும் பொழுது, ரமலான் நோன்பு பிடிச்சா என்ன கிடைக்கும் என்பதை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் அந்த தொடருக்குள்ளே பிரார்த்தனையை கொண்டு வந்து அதை அல்லாஹ் சொருகி வைத்திருக்கிறான் என்றால், ரமலானுடைய இரவுகள் எல்லாம் சாதாரண இரவுகள் கிடையாது. அந்த இரவுகள் எல்லாம் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக மிக தகுதியான தஹஜ்ஜத்துடைய அந்த கியாமுல் லைலுடைய அந்த இரவை நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளணும். மாத்துங்க சாப்பாட்டு ஷெட்யூலை மாத்துங்க. 3:30க்கு சாப்பிடுறது, ரேடியோஸ்ல சொல்லுவாங்க சஹருடைய நேரம் ஒரு நேரம், சஹர் முடிகிற நேரம் ஒரு நேரம். எல்லா வீடுகளிலையும் டிவியையும் ரேடியோவும் போட்டு வச்சிருப்பாங்க சஹருடைய நேரத்துக்கு. சஹருடைய நேரத்தை சொல்வதற்கு எந்த அதிகாரமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. 4 மணிக்கு சஹருண்டுவாங்க, 4 மணிக்கு சஹர் ஆரம்பிக்குதாம். சஹர் முடியும் நேரம் என்று சொல்லுவாங்க தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய ஆரம்ப நேரத்தை முடியும் நேரமாக அறிவிப்பார்கள். அவங்க எல்லாம்
4:35 சஹர் முடியும் நேரம், சுபகுடைய அதான் 5:10 சொல்லிட்டுவாங்க. நாங்கள் எல்லாம் சஹருக்கு 4 மணிக்கு சாப்பிட்டு முடிஞ்சு 4:35 எப்ப பரக்கத்துக்குரிய நேரம் ஆரம்பிக்குதோ, எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்குரிய சாப்பாட்டு நேரம் ஆரம்பிக்கப்படுகிறோ, எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் நன்மை இருக்குது, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்ன நேரம் ஆரம்பிக்குதோ, அந்த நேரத்துல தான் ரேடியோ சொல்லுவாங்க தெரியுமா, சஹர் முடியும் நேரம். அப்ப இடப்பட்ட நேரம் 25-30 நிமிஷம். என்ன நேரம் அது? மக்களுக்கு மார்க்கம் தெரியாது, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. அதனால கொஞ்சம் சகோதர சகோதரிகள் எல்லாம் நேர காலத்தோட சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு பேசாம, அதுல என்ன தெரியுமா, நியத்தை பாடமாக்கி நவயத்து சௌமகதின் என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தராத ஒரு நியத்தை அந்த இடத்தில் சொல்வதற்கு பாங்கு சொல்லும் வரைக்கும் அமைதியாக வீட்டில் இருந்து இருப்பாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையும் இல்லை, இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு செயற்பாடும் இல்லை. அதனால் நோன்பையும் சரியா செய்யணும், நோன்பு பிடிக்கிறதுக்குரிய சஹர் சாப்பாட்டையும் சரியவே நம்ம சாப்பிட்டு அந்த நன்மையும் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா إله إلا الله، أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இரண்டாவது இபாதத் நோன்பு திறக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரெல்லாம் நோன்பை அவசரமாக திறக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நன்மையில் இருப்பார்கள் சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்த சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்.
சஹர் செய்வதை பின்படுத்த சொன்ன நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கிறத நீங்க அவசரப்படுத்துங்க. நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு பிரயாணத்தில் போய் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாகனத்தில் இருந்தவாறே சொன்னார்கள், ஒரு நபித்தோழருக்கு கீழே நீங்க இறங்கி இந்த மாவை நீங்க கரைச்சி நீங்க தாங்க நோன்பு திறக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. ரமலான் மாதம். அந்த நபித்தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னமே மாலையாகவில்லையே யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. திருப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க கீழே இறங்குங்க, இறங்கி அந்த மாவை நீங்க எனக்கு தண்ணீர் ஊற்றி அதை நீங்கள் கலக்கி தாருங்கள், நான் நோன்பு திறக்கிறதுக்கு சொன்னாங்க. அவர் திரும்ப சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னும் சூரியன் மறையில்லையேன்னு சொன்னாங்க. மூன்றாவது முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கீழே நீங்க இறங்குங்க, இறங்கி நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, இந்த மாவை கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, இதை நீங்கள் எனக்கு கலந்து தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல மூணாவதாக அந்த சஹாபி கேட்கல இந்த கேள்வி. அவர்கள் கீழே இறங்குகிறார்கள், அந்த மாவை என்ன செய்கிறார்கள், தண்ணீரை ஊட்டி என்ன செய்கிறார்கள், அப்படியே கலந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கஞ்சா இருக்கும் நான் நினைக்கிறேன், அதை குடித்து விட்டு சொன்னார்கள், சூரியன் கிழக்கு பகுதியிலே உதித்து சூரியன் மேற்கு பகுதியிலே மறைந்து விட்டால் ஒரு நோம்பாளி நோன்பு திறந்து விடுவார் சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் சூரியன் மறைந்து விட்டால், சூரியன் மறைந்தது உறுதியாகிவிட்டார், ஒரு நோம்பாளி நோன்பு திறந்து விடுவார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நோன்பு திறக்கிறத நம்ம லேட் ஆக கூடாது. இந்த செய்தியை உங்களுக்கு பார்க்கலாம் புகாரில 1955வது ஹதீஸாகவும் முஸ்லிம்ல 1101வது ஹதீஸாகவும் உங்களுக்கு பார்க்கலாம். நான் என்ன செய்தேன் தெரியுமா, இன்னொரு ஹதீஸ் வருகின்றது முஸ்லிமில் 1599வது ஹதீஸ். ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நானும் மஸ்ரூக் என்பவரும் ஆயிஷா அம்மையாரிடம் போனோம். ஆயிஷா அம்மையார் அவர்களே, 2 நபித்தோழர்கள். ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார் தெரியுமா, நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துகிறார், மகரிபுடைய ஸலாவை அவசரப்படுத்துகிறார். இன்னொருவர் இருக்கிறார், அவர் நோன்பு திறப்பதையும் பிற்படுத்துகிறார், மகரிப் தொழுகையையும் பிற்படுத்துகிறார். சில நேரங்கள்ல எங்கட தாய்மார்கள் பேணுதலுக்காக சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு சாமான் எல்லாம் கொடுத்து போட்டு, சில நேரங்கள்ல பாங்கு துவாவெல்லாம் ஓதி முடிஞ்சு, இன்னும் சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் பரிமாறினத்துக்கு பின்னுக்கால லேட்டாகித்தான் நோன்பு திறப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேரித்தம் பழத்தால் நோன்பு திறப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேரித்தம் பழம் இல்லை என்றிருந்தால் அவர்கள் தண்ணீரால் நோன்பு திறப்பார்கள். சூரியன் மறைஞ்சது கன்ஃபார்ம் ஆகிட்டுதான் ரசூலுல்லாஹ் திறந்துருவாங்க. ஆயிஷா அம்மையார் அவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த செய்தியை. ஆயிஷா அம்மையார் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அது, யார் அது நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தி மகரிப் தொழுகையை அவசரப்படுத்தக்கூடியவர் யார்? அப்ப அந்த தாபி சொல்கிறார், அது வேற யாரும் இல்லை, அவர்தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்தது போன்று நோன்பு திறந்த மனிதர் என்பதை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் நன்மையான காரியங்கள். நோன்பு பிடிப்பது நன்மை, சஹர் சாப்பிட்டது நன்மை, சஹரை பிற்படுத்துறது நன்மை, நோன்பு திறக்கிறத நம்ம அவசரப்படுத்துறது நன்மை. நிறைய பேர் மிஸ் ஆக்குறாங்க.
ரமதானில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு இபாதத்தான் அன்பார்ந்தவர்களே இரவு தொழுகை என்பது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக ரமலான் மாதத்தில பள்ளிவாசல்ல முதலாவது நேரம் நோன்பு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல இரவு தொழுகை தொழுகிறார்கள். மக்களுக்கெல்லாம் செய்தி கேள்விப்படுது. ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லாரும் பள்ளிக்கு வந்துட்டாங்க. இரண்டாவது நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் இரவு தொழுகை தொழுகிறார்கள். இரண்டாவது நாளும் அந்த செய்தி மதீனாவில் மூளை முடுக்குகள் எல்லாம் பரவுகின்றது. நேற்று இருந்ததை விட இரண்டாவது நாள் பள்ளிவாசல் நிரம்பி வழிகின்றது. அல்லாஹ் அக்பர். என்ன சிறப்பு! ரமலான் மாதத்தில் ஒருவர் இரவு தொழுகை தொழுதால் அவருக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? நோன்பு பிடிச்சா பெனிஃபிட், முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எவரொருவர் ரமலான் மாதத்தில் மன்காம ரமவான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, ரமலான் மாதத்தில ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் சுப்ஹானல்லாஹ் பகல் முழுக்க பசியோடு இருந்தவர்கள், சாதாரண பேரித்தம்படத்தையும் தண்ணீரையும் ஒரு சொட்டு கஞ்சியையும் குடித்துவிட்டு அந்த நபித்தோழர்கள் எல்லாம் அந்த பகல் முழுக்க கடுமையான வெயில் காலம், தண்ணீரே இல்லாத காலம், நோன்பை மிகுந்த கஷ்டத்தோடு சில பொழுதுகளில் சகோதரர்களே, தாய்மார்களே, பத்ர் யுத்தம் ரமலானுடைய மாதத்தில் நடந்தது. அவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டவர்கள் நோன்பு திறந்து போட்டு இஷா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கியாமுல் லைல்ல ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் எல்லோரும் கலந்து சரிசமமாகவே நின்றார்கள். யாரெல்லாம் இரவு தொழுகையில் இப்படி ஈடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் இதற்காக வந்து ஜமாத்தோடு கலந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்றாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெருமதி! 60 வயசுல இருக்கிறாரு, 50 வயசுல இருக்கிறாரு, 15 வயசுல பருவம் அடைஞ்சா 15 வயசுல பருவம் அடைஞ்சாரு, 60 வயசுல இருக்கிறாரு. அல்லாஹ் எனக்கு சான்ஸ் தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். நான் பாவத்தோடு வாழ்ந்த மனிதன், ரமலானுடைய இரவுகள் கியாமுல் லைல நான் போய் சேர்ந்துட்டா என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். நான் அதை மிஸ் ஆக்க கூடாது, அட கவனம் இல்லாம இருக்க கூடாது. நோன்பு திறக்கும் போது அளவோடு திறந்து கொள்ளணும். இரவு நேரத்தில் கியாமுல் லைலில் கலந்து கொள்வதற்காக என்னுடைய சக்தியை நான் வரவழைச்சிக் கொள்ளணும் என்று யாரெல்லாம் ரப்பை நம்பி நன்மை தருவான் என்பதை நம்பி இமான் ஜமாத்தோட பள்ளிவாசலுக்கு வந்து கலந்து கொள்கிறாரா, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது நாள் பள்ளிவாசல் நிறைந்தது, இரண்டாவது நாளும் பள்ளிவாசல் நிறைந்தது, மூன்றாவது நாளும் எல்லா மதீனத்து மக்களும் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து நிறைந்து கொண்டார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது நாள் தொழுவிப்பதற்காக வரவில்லை. நபித்தோழர்கள் காத்திருந்தார்கள், இப்ப வருவார்கள், இன்னும் கொஞ்சத்துல வருவார்கள் என்று. ஆனா வரல ரசூலுல்லாஹ். கவலையோடு வீட்டுக்கு போனாங்க. நாலாவது நாளும் பள்ளிவாசலுக்குள் வந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வரவில்லை. எல்லோரும் இருந்து விட்டு கவலையோடு வெளியிலே போனார்கள். அன்று சுபகுடைய நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் சுபகு தொழுது விட்டு மக்களை பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே 2 நாள் வந்தீங்க, நேத்து நாங்க வந்தோம், முந்த நாளும் வந்தோம், உங்களை யா ரசூலல்லாஹ் தொழுகைக்கு உங்களை காணலையே என்றாங்க.
அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர்கள், இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்தவர்கள், இந்த உம்மத்தை கஷ்டப்படுத்த கூடாது என்று நினைத்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே, தாய்மார்களே? நான் தொடர்ச்சியாக வந்து இரவு தொழுகையையும் உங்களுக்கு ரமலானில் இமாம் ஜமாத்தாக தொடர்ச்சியாக தொழுதால் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி அந்த சுமை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் நான் 2வது நாளும் 3வது நாளும் நான் தொழுகைக்கு வரவில்லை என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்களே, தாயே, நபிகளாரின் இரவு தொழுகை எப்படி இருந்தது கேட்டாங்க அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை தொழுதார்கள் அல்லவா? ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை பற்றி அறிந்தவர் யாரு? சஹாபாக்கள் அல்ல. இரவு நேரத்தில் நடுநீசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பினார்கள் என்றால் அது மனைவிக்கு தான் தெரியும். இரவு தொழுகை தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் கூடுதலாக மனைவிமார் தான் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா அலி அறிவிக்கிறாங்க, உம்மு ஹபீபா அலி அறிவிக்கிறாங்க, மைமுனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது? அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா அம்மையார் அவர்கள், அல்லாஹ்வுடைய இரவு தொழுகை 11 ரக்காத்துக்களை விட தாண்டியது கிடையாது. கியாமுல் லைல் என்ற வாசகம் இரவு தொழுகையை குறிக்கின்றது. வித்ர் என்ற சொல் இரவு தொழுகையை குறிக்கின்றது. தஹஜ்ஜத் என்ற சொல் இரவு தொழுகையை குறிக்கின்றது. தராவிஹ் என்ற சொல் இரவு தொழுகையை குறிக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹ் கியாமுல் லைல் என்று சொல்கிறான், தஹஜ்ஜத் என்பதாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வித்ர் என்று சொல்கிறார்கள். தராவிஹ் என்ற சொல் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. பின்னால் வந்த இமாம்கள் அந்த தொழுகையை பார்த்து போட்டு மெதுவா நீட்டி அமைதியா ராகத்தெடுத்து தொழுகிறதால அதுக்கு தராவிஹ் என்று சொன்னாங்க. எல்லாம் ஒரே தொழுகைதான். கியாமுல் லைல் வேற, வித்ர் வேற, தஹஜ்ஜத் வேற, தராவிஹ் என்பது வேற கிடையாது சகோதரர்களே. பிரிச்சு வச்சுட்டோம் நம்ம எல்லாரும். அதனால ஒரு கூட்டம் 23 தராவிஹ் தொழுகுது, இன்னொரு கூட்டம் வித்ர் என்று 3 தொழுகுது, இன்னொரு கூட்டம் கியாமுல் லைல் என்று சொல்லி 11 ரக்காத்தை தொழுதுட்டு போகுது. இல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுத ஒரே தொழுகைக்குத்தான் அத்தனை பேர்களும். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், 11 ரக்காத்துக்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ அல்லாஹ்வுடைய தூதர் அதிகப்படுத்தியது கிடையாது. அபூ சலமா கேட்ட கேள்வி ரமலான் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு தொழுகையை பொதுவாகவே கேட்டார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் பதில் சொல்லும் போது எப்படி சொன்னார்கள்? ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ அல்லாஹ்வுடைய தூதர் 11 ரக்காத்துக்களை விட அதிகப்படுத்தியது கிடையாது. 4 ரக்காத்துக்கள் தொழுவார்கள், 4 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். மகனே, அதனுடைய அழகை பற்றி நீ கேட்காதே. மகனே, அதனுடைய நீட்டத்தை பற்றியும் நீ என்னிடம் கேட்காதே. இன்னும் 4 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். மகனே, அதனுடைய நீட்டத்தை பற்றியும் கேட்காதே, அதனுடைய அழகை பற்றியும் கேட்காதே. பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மகனே 3 ரக்காத்துக்கள் தொழுது 11 ஆக்கி அதை வித்ராக்கி அதை முடிப்பார்கள் என ஆயிஷா அம்மையார் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துக்களை விட அதிகப்படுத்தியது கிடையாது. பக்கராவை ஓதுவார்கள், ஆல இம்ரானை ஓதுவார்கள், அல்லாஹ் அக்பர், சூரத்துன் நிசாவை ஓதுவார்கள், சூரத்துல் மாயிதாவை ஓதுவார்கள். நீங்க பாத்தீங்களா சகோதரர்களே, தாய்மார்களே, ஏன் இந்த இரவு தொழுகை? ஏன் இந்த இரவு தொழுகை? நம்மளுக்கு பெனிஃபிட் என்ன? நாம் இமாமோடு
சலாம் கொடுக்கும் வரைக்கும் நாம் தொழுதால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்பதை இன்னொரு வரைப்பிலும் பார்க்கலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது பாவ மன்னிப்பு தான். அல் குர்ஆனை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கட காதுகளால கேட்கிறதுக்கு, நாங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டா இரவு தொழுகைக்கு, இரவு தொழுகை நேரத்தில் அழகான குரல் வளமுள்ள ஒரு ஹாஃபில் குர்ஆனை ஓதுவதற்கு தொடங்கிவிட்டால், நானும் நீங்களும் தக்பீரை கட்டிவிட்டால், இந்த உலகத்தில் எந்த மனிதர்களுடைய சத்தங்களும் எங்கட காது குலைக்கு வராது. மனைவியாக இருந்தா ஹஸ்பண்ட சத்தம் இல்ல, பிள்ளைகளோட சத்தம் இல்ல, போன் சத்தம் இல்ல, எவங்கட சத்தமும் உள்ளுக்க காதுள்ளுக்க வராம ரப்புல் ஆலமீன் அவனுடைய குர்ஆன், அவனுடைய கலாம் எங்கட வழிகாட்டி. நாளை மறுமையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ்விடத்திலே நோன்பு மன்றாடும் என்றார்கள். நோன்பை நோன்பாக நோற்றவர்கள் யாரும் இருந்தால் நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ற பிள்ளைகள் பேச வர மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்காக பேச மாட்டார், என்ற தாயும் தந்தையும் எனக்காக வாதிட மாட்டார்கள். நான் பிடிச்ச நோன்பும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஓதிய குர்ஆன் நாளை மறுமையிலே உனக்காக ரப்பிடத்தில் பேசும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குர்ஆன இரவு நேர தொழுகைக்கு வந்துட்டா, நானும் நீங்களும் தக்பீரை கட்டிட்டா, தாய்மார்களே சகோதரர்களே, கிட்டத்தட்ட ரப்புடைய வகைய அவன் கலாம எங்கட வழிகாட்டுதல எங்கட காதுகளால நாங்க ஒரு நாளைக்கு ஒரு அவர் காதுகளால கேட்டுட்டே இருக்கிறோம். அந்த பாக்கியம் கிடைக்கணும் தாய்மார்களே சகோதரர்களே. ஆனால் பள்ளிவாசல்கள் எல்லாம் ரமலானுடைய ஆரம்பத்தில் களை கட்டிவிடும். முதலாவது நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் பள்ளிவாசல்கள்ல இரவு தொழுகைக்கு அதிகமானவர்கள் வருவார்கள். அஞ்சாவது ஆறாவது நாள் தொடங்கிட்டா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டு போய்த்திரும். திரும்பவும் கடைசி 10 வந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூடிரு. இல்ல, அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை ரமலான் மாதம். அதிகமான வாலிபர்கள் பெரியவர்கள் பள்ளிவாசலுக்கு வெளியில, பஜார்ல, ரோட்டில ஆங்காங்கே இருந்து கொண்டு போனை பார்த்துண்டு வீட்டுகள்ல வருவதற்கும் தொழுவதற்கும் சக்தியும் உடலாரோக்கியமும் நேரமும் இருந்தும் கூட அதிகமான தாய்மார்கள் சகோதரிகள் இந்த நன்மையை மிஸ் ஆக்கிட்டே போறாங்க வாழ்க்கையில. அவங்க அந்த 1 ஹவருக்குள்ள அவங்க அடைஞ்சது எதுக்குமே இல்லை. 1 ஹவருக்குள்ள இருந்தா போன் பார்த்திருப்பாங்க, 1 ஹவருக்குள்ள இருந்திருந்தா அவங்க வேற வேற வேலை செஞ்சிருப்பாங்க, வாரத்துக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையில அந்த இடத்துக்கு வந்து அதை அடைஞ்சு கொள்றதுக்கு இயலாம போயுது. அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலானுடைய இரவுகள் எல்லாம் சாதாரண இரவுகள் அல்ல. ஒவ்வொரு இரவுகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான்ல ஒவ்வொரு இரவுகளும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அதுவரைக்கும் இறங்கிய குர்ஆனை ஓதி காண்பித்த இரவுகள் தான் ரமலானுடைய இரவுகள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னால் உள்ள அந்த ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானில் ஓர் இரவில் 2 முறை வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்கள். ஒரு நாள் இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள் என்றால் அந்த இரவுகள் எந்த இரவுகள் அன்பார்ந்தவர்களே?
அந்த இரவுகள் அனைத்தும் நானும் நீங்களும் கதைத்து கூட்டாடி கும்மாரம் அடித்து சிரித்து இரவு நேரங்களை வீணாக கழித்து தஹஜ்ஜுடைய நேரங்களை மிஸ் ஆக்கி இரவு நேரத்தில் பாவங்களை சந்தித்த இரவுகள் கிடையாது. அவைகள் எல்லாம் முழுக்க முழுக்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காண்பித்த இரவுகள் தான் அந்த இரவுகள். கடைசி ரமலானில் ஓர் இரவில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 விடுத்தம் வந்தார்கள் என்றால், அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே, 30 நாட்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் 60 விடுத்தம் ரமலானில் நபிகளாரை சந்தித்திருப்பார்கள். எதற்காக? பணம் கொடுப்பதற்கா? எதற்காக? மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கா? எதற்காக? வேற எதுவும் இல்லை. வான்மறையால் குர்ஆன் ரசூலுல்லாஹ் அந்த இரவுகளில் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து பார்த்து ரசூலுல்லாவை திருத்தி கொடுத்த இரவுகள் தான் அந்த இரவுகள். அந்த இரவுகளை நீங்க மிஸ் ஆக்கிறாங்க வாழ்க்கையில். நாங்க எப்படி சொல்லுவோம்? உங்களோட மிச்சம் விருப்பமாக, அன்பாக, பாசமாக, நேசமாக இருந்த உங்களோட கணவன் மரணிச்சிட்டா நீங்க சொல்வீங்க, என்ற வாழ்க்கையில நான் அவரை மிஸ் ஆக்கிட்டேன்னு சொல்வீங்க. வாப்பா மௌத்தாகிட்டா இரக்கமா பாசமா இருந்த மகனும் மகளும் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, என்ன தெரியுமா? நான் என் உம்மாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், டெட் வாப்பா உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு போடுவாங்க. இதுல நாங்கள் ஒவ்வொரு ரமலானிலும் சரியான சஹரை மிஸ் ஆக்குகிறோம். ஒவ்வொரு ரமலானிலும் நோன்பை அவசரப்படுத்துவதை மிஸ் பண்ணுகிறோம். ஒவ்வொரு ரமலானிலும் தாய்மார்களே சகோதரர்களே இரவு தொழுகையை நாங்கள் மிஸ் ஆக்கி இருக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில. கொஞ்சம் திரும்பி பாருங்க, நீங்க பின்னால கொஞ்சம் திரும்பி பாருங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள் என்றால், இறுதி 10 நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வேட்டியை எடுக்க கட்டிக்கொள்வாங்க. அஹியா லைலஹு, இரவு நேரங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் உயிர்ப்பிப்பார்கள். வாய்க்கலாகுலகு, தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்பி விடுவாங்க. நோன்பு 20 ஆகிட்டா எழுப்ப மாட்டாங்க, லேசா எழுப்பி விடுவாங்க. கடைசி 10 வந்துட்டா, ஆயிஷா தூங்காதீங்க, ஹப்சா தூக்கம் இல்ல, உம்மு ஹபீபா தூக்கம் இல்ல, விடிய விடிய இபாதத். அல்லாஹ் அக்பர். கடைசி 10 நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. எவரொருவர் லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்து அதில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெனிஃபிட், நோம்புல இபாதத்தை சரியா செஞ்சா எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஆனா எங்கட தாய்மார்கள் சுப்ஹானல்லாஹ் அப்படி எல்லாம் வருவாங்க. கடைசி 10 உடுப்பு எடுக்கிறதுக்கு தொடங்கிட்டா நைட்ல சுப்ஹானல்லாஹ், நைட்ல கடைசி 10 பெருமதிகள் எல்லாம் பஜாரில் 11 மணி 12 மணி 2 மணி 3 மணி அலைஞ்சி பெருநாளைக்கு ஆடை எடுப்பதிலே கழிந்து விடுகின்றன. கடைசி 10 மிஸ் ஆயிரு. 83 வருடங்கள் நன்மை கிடைக்க, 83 வருடங்கள் ஒரு மனிதன் செய்த நன்மையை ஒரு நாள் இரவில் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரமலானில் இறுதி 10 21 23 25 27 29 இதுல நீங்க தேடிக்கொள்ளுங்க. நாங்க எல்லோரும் சேர்ந்து ட்ரெஸ் வாங்குறதுல, உடுப்பு வாங்குறதுல, அதை தைக்கிறதுல, பெருநாளைக்கு பலகாரம் செய்வதில இறுதி 10 மண்ணாகியே போய் விடுகின்றது அதிகமானவர்களுக்கு. இல்லாமன் ரஹிமல்லாஹ், எந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்தானோ அந்த குடும்பத்தை தவிர அந்த குடும்பம் மிஸ் ஆக்காது.
ஏண்டா அதுக்கு தெரியும், அவருடைய பொறுமதி தெரியும். அது ஏற்கனவே முட்கூட்டியே ஆடைகளை வாங்கி வைத்திருப்பார்கள். பலகாரம் செய்வதும் அதை சாப்பிடுவதற்கு கொடுப்பதும் டிரெஸ் எடுப்பதும் இந்த நன்மையை நமக்கு தராது. அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, ரமலான பயன்படுத்திக் கொள்ளணும். ரமலான சரியா நம்ம இபாதத்துக்களை நம்ம செய்யறதுக்கு காலத்தையும் நேரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். ரமலானில் விட்டு விடாதீர்கள். நீங்கள் சுன்னத்தான முன்பின்னுக்கு ஐவேளை தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுன்னத்துக்களை விடாதீங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, உம்மு ஹபீபா, யா உம்மு ஹபீபா, மனைவியோட பேசிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மனைவியோட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்குவாங்க. எங்கட ஆம்புலகளுக்கு தான் மனைவியோட பேசுறதுக்கு டைம் இல்லை. வீட்டுக்குள்ள வரச்சலையும் போன், சாப்பாட்டுக்கு வந்து இருந்தாலும் போன், பெட்ல வந்து இருந்தாலும் போன். நெருப்பு வச்சணும் போனுக்கு நெருப்பு வச்சணும். எல்லாம் வெளியில. மனைவியோட பேச இருந்தா பாஞ்சி பாஞ்சி விழுகிறது. கூட்டாளிமாரோட பேசினா சிரிச்சு சிரிச்சு மடுத்தியால கணக்கில் பேசுறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், விடாதீங்க, நீங்க இதை விட்டுறாதீங்க. நீங்க ரமலான பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த இபாதத்துக்கு. இப்பதே நீங்க செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் நஃபிலான வணக்கங்கள் தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹ் தொழுகைக்கு முன்னால 2 ரக்காத், அஸர் லுஹர் தொழுகைக்கு முன்னால 4 ரக்காத், லுஹர் தொழுகைக்கு பின்னால 2 ரக்காத், மக்ரிப் தொழுகைக்கு பின்னால 2 ரக்காத், இஷா தொழுகைக்கு பின்னுக்கால 2 ரக்காத், மொத்தம் 12 ரக்காத்துக்கள். அல்லாஹு அக்பர். சுவர்க்கம் லேசா போகலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடு, முத்துக்களால் பவளங்களால் நிறைந்த ஒரு வீடு அவருக்கு சுவர்க்கத்திலே கட்டப்படும். சுவர்க்கத்தில் ஒரு வீடு கிடைக்கிறா, சுவர்க்கத்துக்குள்ள போறதே பெரிய வேலை, கால் வைக்கிறதே பெரிய வேலை. 12 ரக்காத்துக்கள் யார் தொழுகிறார்களோ சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், எப்போது நான் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து இந்த செய்தியை கேட்டேனோ நான் அந்த தொழுகைகளை விடவில்லை. அன்பஸா சொல்கிறார், எப்போது உம்மு ஹபீபாவிடம் இருந்து இந்த 12 ரக்காத்துடைய சிறப்பை கேட்டேனோ நான் விடல் என்றார். சாலிம் பின் மௌலா சொல்கிறார், எப்போது அன்பஸாவிடம் இருந்து இந்த 12 ரக்காத்துக்குரிய சிறப்புகளை கேட்டேனோ நான் விடல் சொல்றார். நூமான் பின் பஷீர் சொல்கிறார், எப்போது இந்த செய்திகளை நான் அம்ர் இப்னு அவுஸிடம் இருந்து கேட்டேனோ 12 ரக்காத்துக்களை நான் விட்டது கிடையாதுன்னு சொல்றான். ஆண்களை விட, ஆண்களும் செய்யணும், ஆண்களை விட பெண்களுக்கு சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா தாய்மார்களே, ஆண்கள் பாங்கு சொன்னால் பள்ளிவாசலுக்கு வருவார்கள், பெண்கள் பாங்கு சொன்னால் நேரத்துக்கு தொழாமல் இருக்கிறார்கள். சுபஹ் தொழுக ஆண்கள் தொழுகைக்கு இமாம் ஜமாத்துக்கு வருகிறார்கள், பெண்கள் அதிகமானவர்கள் நேரத்துக்கு சுபஹ் தொழ மாட்டாங்க, லேட்டாகியே தொழுவாங்க. லொஹர் தொழுக சாப்பாடு ஆக்குற பிஸி, நேரத்துக்கு தொழ மாட்டாங்க, எல்லா வேலையும் முடிச்சு போட்டுட்டு 1:30 2 மணிக்கு தொழுவாங்க. தொழுது போட்டு சாப்பாடு அடிச்சுட்டு தூங்கினா, ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழும்பினா அசர நேரத்துக்கு தொழ மாட்டாங்க, 4:30 5 மணிக்கு தொழுவாங்க. மஹரிப் மட்டும் ஏதோ சுருங்கிய நேரத்துக்கு தொழுது கொள்கிறார்கள். எஷா என்பது அது டைமுக்கும் தொழலாம், எஷாவை பிற்படுத்தியும் தொழலாம். நீங்க நேரத்துக்கு தொழாத ஒரே ஒரு காரணத்தால அந்த நேரத்துக்குரிய சுன்னாக்களை உங்களால் தொழ முடியாமல் இருக்கின்றது. கஷ்டம். ஏன் தெரியுமா? லொஹருக்கு முன்னால 4 தொழுதா
லொஹர் 4 தொழுதா, லோருக்கு பின்னுக்கால 2 தொழுதா, மொத்தம் 10 ரக்காத்துக்கள் தொழணும். எனக்கு ஆசை வரணும், எனக்கு இன்பம் வரணும், ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு வீட்டை கட்டணும் என்று யாருக்கெல்லாம் ஆசை, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த சுன்னாவை விட மாட்டார்கள். அல்லாஹ் செஞ்சுக்கங்க. ரமலான்ல செய்ய வேண்டிய முக்கியமான சுன்னாதை விட்டுறாதீங்க. சுவர்க்கத்துல வீடு யாருக்கும் கட்டப்படுவதில்லை. யாருக்கு கட்டப்படும் தெரியுமா சுவர்க்கத்துல வீடு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவரொருவர் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, பள்ளிவாசல் கட்டினா தான் வீட்டில் ஒரு வீடா, அதுக்கும் ஆண்களுக்கு. ஆனா தினம் தினம் அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முத்துக்களால், பவளங்களால், மாணிக்க கற்களால் நிறைந்த ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுகிறான் என்றால் தாய்மார்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அந்த சுவையை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேராஜ் போகும் பொழுது ஒரு மாளிகை காட்டப்பட்டுச்சு. ஒரு மாளிகை, அழகான ஒரு மாளிகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாளிகைக்குள்ள கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாரத்துக்கு விரும்பினான். அந்த மாளிகைக்கு பக்கத்தில் சுப்ஹானல்லாஹ் ஒரு பெண் ஒது செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அப்படின்னா அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாளிகையை கட்டி வச்சிருக்கான். அல்லாஹ் நினைச்சாங்க போறதுக்கு, அதை பார்த்துட்டு வாரத்துக்கு. சுவர்க்கத்துடைய மாளிகைகள் அந்த அளவுக்கு பெருமதி மிக்கது. இது யாருக்குரிய மாளிகை? இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமே நினைச்சு பக்கத்துல போனா ஒரு பெண் ஒது செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாளிகைக்குள்ள போகாம அவங்க வாராங்க வெளியே. இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த மாளிகைக்கு பக்கத்துல ஒது செஞ்சு இருக்கக்கூடிய பெண் யாரு தெரியுமா? அது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவிதான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அவையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார்கள். உமர் அலிக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டிருக்கிறான், அவதான் ஒரு செஞ்சு இருக்கிறான், அந்த இடத்துல என்ன இபாதத்தை செய்திருப்பான்னு அவருக்கே தெரியாது. ஆனா நான் அதுக்குள்ள போறதுக்கு இருந்தேன். உமர், உங்களோட ரோஷம் இருக்குது, நீங்க ஒரு ரோஷக்காரர், அதனால என் மனசு இடம் கொடுக்கல போறதுக்கு. நான் வெளியில வந்துட்டேன்னு சொன்னாங்க. யார சூழல்லா நீங்க உள்ளுக்க போய் பார்க்கிறத நான் ரோஷப்படுவேனா என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்றால், தாய்மார்களே, மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே, இபாதத்துக்கெல்லாம் கண்ணும் கருத்துமாயிருங்க. ரமலான் மாதம் நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது. எங்கட ரமலான் மாதம் எப்போதும் உண்பதிலும் குடிப்பதிலும் கதைப்பதிலும் பொழுதுபோக்குகளிலும் விளையாட்டிலும் தான் கழியுது. அதை நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நாங்கள் இது என்னுடைய கடைசி ரமலானாக இருந்தா நான் சில மாற்றங்களை கொண்டு வரணும். என்ற இபாதத்துல சில மாற்றங்கள் வரணும். பாங்கு சொன்ன உடனே 5 நேர தொழுகையை நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் தொழக்கூடியவர்களாக நான் இருக்கணும். ஆண்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் பள்ளிவாசல்ல அதான் சொன்னா பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கம் நம்மள்கிட்ட வந்துடணும். தஹஜ்ஜத் கிளம்புற பழக்கம் வந்துடணும். கியாமுல் லைல் இரவு தொழுகை என்பது பள்ளிவாசல்ல நடக்கிறேன்னு சொன்னா அதுக்கு நாங்க நேரம் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு தங்கச்சிக்கு போன் போட்டு, தங்கச்சி நீங்களும் வாங்கன்னு கூப்பிடணும். தாத்தா நீங்களும் வாரீங்களா, மதினி நீங்களும் வாரீங்களா என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர்களை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அழைச்சி கொண்டு அந்த இபாதத்தை நம்ம செஞ்சு இந்த ரமலானை சரியான முறையில் நானும் நீங்களும் பயன்படுத்தினால்தான் இந்த ரமலான் நமக்கென்று சில வெதிமறிகளை தரும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா
எங்களுக்கும் அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலினூடாக சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு பாக்கியம் தருவான் என கூறி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.